சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் கே.பி. ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எம்மையும் எம்மை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அருட்பெரும் ஜோதியை வணங்கி, இந்த சோதிட உலகில் நான் கால் வைத்து நிற்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்த எனது 2 குருமார்கள் கோவிந்த நாயர் ஐயா அவர்களையும், அன்னூர் MP சண்முகம் ஐயா KS கிருஷ்ணமூர்த்தியினுடைய நேரடி மாணவர், த ஆதர் ஆஃப் அஸ்ட்ரோ சீக்ரெட்ஸ், வாழ்ந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்கின்ற நிலையை பெற்ற எனது குருநாதரை வணங்கி, KS கிருஷ்ணமூர்த்தியும் அவருடைய குருமார்களாகிய ராம் நன்னேந்திர சரஸ்வதி சாமிகள் ராம்பு ஐயா ஆகியோர்களை வணங்கி, இப்பொழுது உச்சிஷ்ட மகா கணபதியின் அருளினாலே KP முறையினுடைய இந்த ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்வதற்கு முன்பு குபேரகலச அறக்கட்டளையிலே நான் இந்த மாதம் பேச வேண்டும் என்பதற்கு பரிந்துரை செய்த சண்முகம் ஐயா அவர்களை வணங்கி, அவர் ஏதோ வேலை இருக்கிறனால சொல்லிட்டு போயிட்டாரு, அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து, என்னோடு வந்திருக்கின்ற கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை வாழ்நாளினுடைய ஒரு பெரும் பேராக எடுத்து இந்த திருப்பூரில் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற தேவ ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த காளீஸ்வரி பாலா ஆகிய பெரியோர்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குபேர கலச அறக்கட்டளையானது நீண்டு நெடிது புகழ்பெற்று உயர்ந்து சிறப்புற நமது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, கோயம்புத்தூரிலே புதிதாக வந்தவர்களுக்காக என்னை அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு சிறிய செய்தி. அதற்கு முன்பு நமது அகத்தியர் அறக்கட்டளையின் சார்பாக ரவீஷ் ஜெயக்குமார் மற்றும் கரூர் பாலு ஆகியோர்களை வணங்கி நன்றி தெரிவித்து, இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்கின்ற இந்த முறையிலே துல்லிய பலன்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பு, நான் தமிழ்நாட்டினுடைய முதல் KP முறையினுடைய PhD பட்டத்தை கோயம்புத்தூர் கற்பகம் பல்கலைக்கழகத்திலே பெற்றிருக்கிறேன். கடந்த 50 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 5000 மாணவர்களுக்கு KP முறையை சொல்லிக் கொடுத்து இன்று வரை தொடர்ந்து அதனுடைய பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே இன்று நான் 3 பேரினுடைய பேச்சை நான் இங்கு வந்த பொழுது கேட்டேன். ஒருவர் அனுச நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு இந்த 8ஆம் இடம் எப்படி எல்லாம் வேலை செய்கிறது என்ற அற்புதத்தை எடுத்து சொன்னார்கள். உலகத்தில் சோதிடத்திலே 8ஆம் இடத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றன என்பதை கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை போல இந்த உலகத்தில் சொன்ன செய்திகள் வேறு எங்கும் கிடையாது. 8ஆம் இடத்தினுடைய நன்மைகள் என்கின்றதற்கு KSK சொல்லுகின்ற வார்த்தையானது தேடாத சீதனம். இதுதான் KSKவினுடைய வார்த்தை. தேடாத சீதனம் என்பது இந்த 8வது பாவக ஆரம்ப முனை 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது அவன் உழைக்காமல் அவனுக்கு சொத்து வந்து சீதனமாக கிடைக்கிறது. குரு வருகின்ற பொழுது பணமும் நகையும் சீதனமாக வருகிறது. இப்படி 8ஆம் இடம் எந்தெந்த பாவங்களுக்கு எப்படி தொடர்பு கொள்கிறதோ அதற்கு ஏற்ப அவனுக்கு சீதனங்கள் கிடைக்கிறது என்ற சிறப்பை சொல்லுகின்ற KSK அவர்கள், ஒரு மனிதன் பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டால் அவனுடைய மாதாந்திர பென்ஷனும் BFும் கிராஜுவிட்டியும் 8ஆம் இடத்தை தான் குறிக்கிறது என்பதையும், இன்சூரன்ஸ் என்கின்ற செய்தி 8ஆம் இடத்தை குறிக்கிறது. அதில் ஆயில் இன்சூரன்ஸ் இதெல்லாம் நாம் கேள்விப்பட்டது. இப்படி அந்த அனுச நட்சத்திரத்தை எடுத்து 8ஆம் இடத்தை ஒரு பெண்மணி மிக சிறப்பாக இங்கு பேசினார்கள். அவர்களுடைய கடைசி உரையைத்தான் நான் கேட்டேன். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும், அடுத்தபடியாக வாஸ்து மற்றும் நமது டாக்டர் சுதா அவர்கள் கடந்த 2 வருடங்களாக எங்களுடைய வருடாந்திர அந்த மாநாட்டிலே மிக சிறப்பான சிறப்பு சொற்பொழிவுகளை எல்லாம் மாற்றினார்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பாருங்க வாஸ்துக்காரர் விடைபெறுகிறார். அவர் வந்து மிக சிறப்பாக வாஸ்து ஆராய்ச்சியை அருமையாக பண்ணுறார். அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். அவரை நீடு நெடிது புகழுடன் உயர்ந்து வாழணும். வாஸ்துக்கு
அடுத்த மாதம் 27ஆம் தேதி கோயம்புத்தூரில் டாக்டர் KS ராதாகிருஷ்ணா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் KP சிஸ்டத்தினுடைய மாதாந்திர முதல் கூட்டம் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே நடக்குது. மறக்காமல் நீங்கள் வந்து உங்கள் வாஸ்து குறித்து ஒரு துவக்க செய்திகளை உரையாற்றணும்னு கேட்டுட்டு, அதே மாதிரி சுதா மேடத்தை இந்த ஆருடம் குறித்து வந்து சிறப்பாக அவங்க ஆருடத்தை தான் PhD பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே அந்த ஆருடத்தை எல்லாம் நமக்கு எடுத்து இன்று சொன்னது போல சொல்ல வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நமது இன்றைய செய்திக்குள்ள போவோம். கிளம்புறீங்களா? நன்றிங்கய்யா. இப்ப முக்கியமா என்னன்னா, இப்ப காலம் எப்படிப்பட்ட காலம்ங்கய்யா? இப்ப எப்படிப்பட்ட சீசன்? +2 முடிஞ்சது, அடுத்தது எந்த டிகிரிக்கு போறதுன்னு கேள்வி. பாருங்க, நம்ம தேவா பையன் 10th ரிசல்ட் வரப்போகுது, அடுத்தது எப்படி சேர்த்துறதுன்னு. இப்போ அடுத்த கல்வி என்ன சேர்த்த வேண்டும், அதற்கு என்னென்ன வழிமுறைகள், இந்த உயர்நிற நட்சத்திர சோதிடம் என்ன சொல்கிறது என்பதுதான் இன்றைய சீசனில் நமக்கு இருக்கிற கேள்வி. அப்படிப்பட்ட சூழலை இன்னைக்கு சாயந்தரம் 5:31 வரைக்கும் சந்திரன் வந்து சுக்கிரனுடைய மேஷ ராசியில் இருந்து கொண்டு, சுக்கிரக்கோளானது மிதுனத்தில் நம்ம சோதிடத்துக்கு உண்டான இடத்துல இருக்கிறதுனால நாம் அந்த ஆய்வுகளை பண்ணிட்டு இருக்கிறோம். சந்திரன் போகக்கூடிய நட்சத்திர அதிபதி மிதுனத்தில் இருக்குது. மேஷத்தில் இருந்து கொண்டு மழை பெய்யுற மாதிரி இருந்தாலும் கூட பூமி வெப்பநிலையில் நாம் வெப்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதுபோக இன்னைக்கு சனிக்கிழமை. அப்போ இன்னைக்கு சாயந்தர பொழுதோட வரைக்கும் ரூலிங் பிளானட்னு எடுத்துட்டிங்கன்னா சுக்கிரன், செவ்வாய், சனி, இதுதான் நம்முடைய 24 மணி நேரம். சாயந்தரம் 5:30க்கு மேலே சூரியன் வந்துடுறாப்பல. சூரியன் இப்போ ரிஷபராசிக்கு போயிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு உயர் கல்விக்கு KP முறையில் எப்படி பார்க்கறது, அதுக்கு சோதரர்கள்லாம் கேள்வி கேட்கும்போது தன்னுடைய ஆழ்ந்த அனுபவங்கள் மூலமாக ஏதாவது சொல்ல முடியுமான்னு முயற்சி பண்ணுறது. அது மூலமாக நாம் எந்த லெவலில் இருக்கிறோம்னு நாமளே ஒரு சின்ன பரிசோதனை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா 15 நவம்பர் 2002 காலை 11:50 நேரத்துக்கு கோயம்புத்தூரில் பிறந்தது. இதையே நான் KP முறையில் கம்ப்யூட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். லக்னம் திருவோணத்தில் போகுது. லக்னம் திருவோணத்தில் போகுது. இன்னைக்கு சனிக்கிழமை. சந்திரன் பார்த்தீங்கன்னா சனியினுடைய உத்திரட்டாதியிலே, மீன ராசியில, வெளிநாட்டு ராசியிலே, சனியினுடைய ராசியில. ஆக லக்னம் சனி வருகிறது, சந்திரன் நின்ற நட்சத்திரம் சனி வருகிறது இல்லைங்களா? இங்க ஏதோ தடைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், தாமதம் இதெல்லாம் வரப்போகுதுங்கிறத அந்த சனிங்கிற கோளுடைய காரகத்துவம் நமக்கு சொல்லிட்டு போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், KS கிருஷ்ணமூர்த்தியினுடைய டெக்னிக்கலை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, 4ஆம் இடத்தை முதல்ல பாறையாங்கிறார். 4ஆம் இடம் தான் KS கிருஷ்ணமூர்த்தியினுடைய அடிப்படை கல்வி, +2 வரைக்கும். அதுக்கு மேலே டிகிரிக்கு அவன் உள்ள கால் வைக்கிறான்னா 9ஆம் இடத்தை ஆய்வு பண்ண சொல்கிறார். இப்போ நானெல்லாம் PhD முடிச்சுக்கிறேன்னா 11ஆம் இடத்தை பார்க்க சொல்கிறார். MPhil அண்ட் PhDக்கு 11 வர அண்ணன் MPhil பண்ணிக்கிறார். அப்போ அவருக்கு 11ஆம் இடத்தினுடைய ஆபரேஷன் அவருடைய விதி அமைப்பில் சரியா இருந்தால் தான் உள்ள கால் வைக்க முடியும். இப்படி பண்ணும்போது இந்த 4ஆம் இடம் நம்முடைய மகர லக்னத்துக்கு மேஷ ராசி வருது. அந்த மேஷத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்குது. இப்படி நாம ரூலிங் பிளானட்டை கூட வச்சுட்டே இருக்கணும். அப்போ அந்த 4ஆம் பாவகம்ங்கிறது பரணி நட்சத்திரத்தில் தான் போகுது. இன்னைக்கு என்ன நட்சத்திரத்தில் போகுதோ சந்திரன், அதே நட்சத்திரத்தில் அந்த மனிதனுக்கு 4ஆம் பாவம் போகுது. மறுபடியும் 9ஆ பிரிக்கிற பொழுது KSKனுடைய டெக்னிக்கில் 4வது உபநட்சத்திரன் கல்விக்கு காரணமாகிய புதனே வந்துடுது. மகர லக்னத்துக்கு புதன் எந்தெந்த வீட்டுக்கு அதிபதிங்க? 6ங்கிற மிதுனம், 9ங்கிற கன்னி இல்லைங்களா? அப்போ இந்த மனிதன் எப்படியோ உயர்கல்வி படிச்சிருவான்ங்கிறத 9ங்கிற கன்னி ராசி நமக்கு இண்டிகேஷன் குறியாட்டிட்டு போயிருது. இந்த மனிதன் பிறக்கிற போது புதன் எந்த பாவகத்தில் இருக்குதுன்னா 10ஆம் பாவகத்தில் விசாகத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த மகர லக்னத்தாளுக்கு குரு நல்ல பிளானட் 3, 12க்கு உடையவனா இருந்து இப்போ 2ஆம் தேதி குரு வருதே,
அந்த கடகத்திலே இந்த மனிதனுக்கு இருக்குது. 4வது உபநட்சத்திரம் புதன் 9 கூடியது, 3 12 உண்டான குரு நட்சத்திரம், குரு 7ல் இருக்குது. அப்ப 7ல் உச்சம் பெற்ற குரு 3 12 எங்கேயோ ஹாஸ்டல்லையோ எங்கேயோ ஊரை விட்டு போய் எப்படியோ ஒழுக்கமான உயர்கல்வி படிச்சிருவான்ங்கிற இண்டிகேஷனை தான் 4ஆம் இடம் சொல்லுது. இந்த ஒழுக்கத்தை உச்சம் பெற்ற குரு ஊருட்டு போய் படிக்கிறதுக்கு புதன் குரு 3 12 கூடியது. இப்போ புதன் 10லேயே இருக்கிறனால எப்படியும் இவன் தொழில் சம்பந்தமான கல்விக்குள்ள போயிடுவான்ங்கிற இண்டிகேஷன் மட்டும் அடிப்படை எஜுகேஷன் சொல்லிட்டு போயிடும். இப்ப நம்ம கேள்வி என்ன? உயர்நிலை கல்வி. 9ஆம் இடம் பாருங்க, இவங்களுக்கு 9ஆம் இடமே மகர லக்னத்துக்காரனுக்கு என்ன அதிசயம்னா கன்னிங்கிற புதனுடைய வீடு வந்துடுது. அங்க சூரியன் சந்திரன் செவ்வாயின்னு 3 நட்சத்திரம் இருக்குது. இங்க 9ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா சித்திரை அப்படிங்கிற செவ்வாய் நட்சத்திரத்தில் போய் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலேயே இருக்குது. அப்ப இந்த மகர லக்னத்துக்கு செவ்வாய் எந்தெந்த வீட்டை குறிக்குதுங்க? 4ங்கிற மேஷம், 11ங்கிற விருச்சிகம். இப்படியெல்லாம் சொல்லி பழகிட்டோம்னா டக் டக்குன்னு வந்து இந்த மனிதன் பிறக்கிற போது செவ்வாய் எங்க இருக்குதோ அதுக்கேற்ப கல்வி கொடுப்பான். இந்த இடத்துல தான் நாம் கேபி படிச்சிட்டோம்னு சொன்னா மட்டும் பத்தாது, அது ஆய்வு பண்றதுக்கு மதிநுட்பம் வேணும். அது இல்லாம தான் நிறைய கேபி ஆளுக இந்த உலகத்துல சாதிக்க முடியாம தவிக்கிறாங்க. இயற்கையிலேயே 9வது உபநட்சத்திரம் 11ஆம் இடத்து தொடர்பு பண்றதுனால இந்த மனிதன் ஏதோ உயர்கல்வி படிச்சிருவான், பிஹெச்டி வரைக்கும் போவான்ங்கிற இண்டிகேஷன் மட்டும் விருச்சிக ராசி சொல்லிட்டு ஓடிடுது. ஆனா செவ்வாய் போய்வான் இவனுடைய லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்துட்டு சொந்த சித்திரை நட்சத்திரத்தில் போய் ராகுவனுடைய உபநட்சத்திரத்தில் நின்றுட்டு, ராகு ரிஷப ராசியில் 5வது ராசியில 4ஆம் பாவகத்தில் வானமண்டலத்துக்கு 2ஆம் இடம். நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜியில் அதான கல்விஸ்தானம் அப்படி இருக்குது. இப்ப இவன் என்ன படிப்புக்கு படிக்க வைக்கலாம்? யார் வேணாலும் சொல்லலாம். ஐயா அதான் சொல்ல முடியுதா? சொல்லலாம். யார் வேணாலும் சொல்லலாம். ஏன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்? உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, இன்னைக்கு என்ன படிப்பு படித்தாலும் ஓரமா கம்ப்யூட்டர் இல்லாமல் படிக்க முடியாது. அதனால உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். வேற யாருக்காவது தோணுன்னா சொல்லுங்க, தோணலின்னா நாம் நேர சப்ஜெக்ட் கூட போயிடலாம். இப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், இருக்கிற அத்தனை பேரும் அந்த மனிதனுடைய படிப்பு சொல்லிடலாம். பாருங்க, நீங்க தான் சொல்ல போறீங்க. செவ்வாய் அப்படிங்கிற கோள் எந்த ராசியில் இருக்குது? இல்ல இல்ல, கன்னிங்கிற புதனோட ராசியில் இருக்குது. மகரத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்குது, 4 புதன் குடைவேன். அவன் அந்த கன்னி ராசி எப்படின்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணீங்கன்னா இப்ப நாம் சொல்லி போடலாம். கன்னி எப்படிப்பட்ட ராசி? யார் வேணாலும் சொல்லலாம். என்னங்க சர்வீஸ்? யார் சொன்னது? சர்வீஸ் எக்ஸலண்ட். அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். சின்ஸ் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தை சர்வீஸ்ங்கிற வார்த்தை அவருடைய மைண்ட்ல உதயமாயிருக்கு. பாதி வந்துட்டாரு. 6ஆம் இடம்ங்கிறது என்ன சார்? சேவை வேற. இந்தியன் அஸ்ட்ராலஜிக்குள்ள போய் பாருங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இதை சொல்ல மட்டுமே நீங்க எல்லாம் சொல்வீங்க. ரண ரோக சத்துரு, இதுதான் இந்தியன் அஸ்ட்ராலஜி சொல்றது. வான மண்டலத்தினுடைய நோய் துறையை கண்டுபிடிக்கிற மருத்துவ துறை தான் கன்னி ராசி. 6ஆம் இடம் சொன்னா நீங்க மருத்துவத்தை விட்டீங்க. குறிப்பா இந்த பிஎஸ்எம்எஸ் படிக்கிறான் பாருங்க, அவன் எல்லாம் கன்னி ராசிக்குள்ள தான் வருவான். மூலிகை எடுத்துட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அங்க புதன் இல்லாம வேலையும் ஆகாது. அந்த உத்தர நட்சத்திரம் இருக்குதுங்களே, அவனே மருத்துவத்துக்கு கூட்டிட்டு போற. உத்தர நட்சத்திரமே மருத்துவ நட்சத்திரம். ஆக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 9ல் இருந்து 4 11க்கு தொடர்பு பண்ணி இந்த மனிதனை செவ்வாய் ஒரு மருத்துவன் ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லலாமா சொல்லக்கூடாது? சரி, இப்ப இந்த ஜாதகத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு அற்புதம் என்னன்னா, குரு இந்த ஜாதகத்தில் புதனுடைய ஆயில்யத்தில் உச்சம் பெற்றும், சூரியன்
10ஆம் இடத்துல எட்டுக்குடைய சூரியன் 10ல் நின்று விசாகத்தில் போகுது. புதனும் விசாகத்தில் போகுது. இந்த சூரியன் போகக்கூடிய விசாகம், புதன் போகக்கூடிய விசாகத்துக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? சரி, அது கிருஷ்ணமூர்த்தி பற்றி படிக்கலைன்னா அது மைண்டுக்கு வராது, விஷயம் சொல்லிடுறேன். அதாவது சூரியன் குரு நட்சத்திரத்தில் சென்று கொண்டு இருந்தால் அந்த மனிதன் ஒரு மருத்துவன்னு பட்டியலை போடுறார் கேஎஸ்கே. எந்தெந்த துறையிலே எந்தெந்த தொழில் நடக்கும்போது இஃப் தேர் இஸ் எனி கனெக்ஷன் பிட்வீன் சன் அண்ட் ஜூபிட்டர் த பெர்சன் மே பி இன் மெடிசன்னு அவர் எழுதின தேர்ட் இயரில் பட்டியலை கொடுக்குறாரு. இந்த மனிதன் இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போ ஹவுஸ் சர்ஜனா கோயம்புத்தூர் அரசாங்க கல்லூரியில் அந்த நீட் எக்ஸாமில் ஓப்பனில் செலக்ட் ஆகி இந்த மனிதன் தன்னுடைய கடைசி காலத்திலே இப்போ இருக்கிறாங்க. காரகம் அந்த செவ்வாய் நிற்கக்கூடிய இந்த வானமண்டலத்தினுடைய 6ஆம் ராசி எதிர்காலத்தில் இந்த மனிதன் நாளை குறிக்கக்கூடிய இந்த செவ்வாய் ஒரு சர்ஜனா மாறலாம். சூரியன் குருவில் போகிறதுனால எம்டி படிச்சுட்டு இந்த மனிதன் நாளைக்கு ஒரு மருத்துவ துறையிலே சிறந்த மருந்துகளை கொடுக்கக்கூடிய உயர்நிலை மருத்துவராக மாறதுக்கு சிறந்த வாய்ப்பு இருக்குது. 6வது உபநட்சத்திர சூரியன் 10ல் நின்று அரசில் பணிபுரிய வாய்ப்பு இருக்குது. ஆக காலபுருஷத்தோட இந்த உபநட்சத்திரம் அவன் நின்ற நட்சத்திரத்தினுடைய காரகங்களை இணைத்தீங்கன்னா நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க அந்த ஊர்ல நீங்க தான் சோதிடரு. உங்களை மீறி மற்றவங்க வாழ முடியாது. காரணம் துல்லியமா சயின்டிபிக்கா வானமண்டலம் தான் நமக்கு சொல்லுது. இப்ப கன்னி ராசிக்கு செவ்வாயோட சேர்த்துக்கின்ற பொழுது கன்னி ராசி மருத்துவத்தை சொல்லுது. செவ்வாய் அறுவை சிகிச்சை நிபுணன் அப்படின்னு மேஷராசிய கிருஷ்ணமூர்த்தியை அது காரகத்துவ சொல்றார். ஆக இந்த மருத்துவ படிப்பிற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம். இது போன்று உயர்கல்வி உங்களிடம் வரக்கூடிய அத்தனை ஜாதகத்திலையுமே 9வது உபநட்சத்திரம் அவன் நின்ற நட்சத்திரத்தையுமே 9வது உபநட்சத்திர வானமண்டலத்தில் நிற்கிற இடத்தையுமே அதனுடைய நட்சத்திரம் நிற்கிற இடத்தையுமே எடுத்துட்டீங்கனாலே அந்த கோள்களினுடைய காரகத்துவமும் அந்த ராசியினுடைய காரகத்துவம் சம் பண்ணீங்கன்னா அந்த மனிதன் இந்த படிப்புக்கு தான் போறான்னு துல்லியமா சொல்லிடலாம். இப்போ நான் கேபி முறையின் அதிசயங்களும் அற்புதங்களும்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதுக்கு நான் எழுதி ஒரு 30 ஆண்டுகள் இருக்கு. நான் ஒரு இடத்துல பேசுகிற போது அதை பார்த்துட்டு ஒரு புரஸ்கார் அதை புத்தகமாக போட்டார். அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை மருத்துவன் எப்படி இருக்கிறான்ங்கிறத நான் கண்டுபிடிச்சு அந்த மருத்துவ கல்லூரிக்கு ஒரு முறை விசிட் பண்ணும்போது அந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட 300லிருந்து 500 குழந்தைங்க வெளியே கிருஷ்ணமூர்த்தி பத்ததியில் அந்த குழந்தைக்கு இந்த மூலிகை மருத்துவம் கிடைச்சதுனால வரவேற்பு கொடுக்கறதுக்கு அந்த கல்லூரியே ரோட்டில் நின்னுது. அதை நான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிறேன். கேபி முறையின் அதிசயங்களும் அற்புதங்களும் 6ஆம் முறாவில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஒரு 60 ரூபா புத்தகம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ராசியுமே நட்சத்திர அதிபதியும் எடுத்து துல்லியமாக கனெக்ட் பண்ணீங்கன்னா பலன் மிக தெளிவாக வருது. ஆகவே 27/6 கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கிற டாக்டர் கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் கலந்துட்டு தங்களுடைய கருத்துக்கள் கேபி தெரிஞ்சால் கேபியில் சொல்லுங்கள், வேறு என்ன தெரியுதோ அதைய மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். இந்த கூட்டத்தில் நானும் பேச வேணும்னு வாய்ப்பு எனக்கு வாங்கி கொடுத்த சண்முகத்துக்கு முதல் நன்றி. அடுத்தபடியாக நம்ம காளீஸ்வரி பாலா ஆகியோருக்கு வாழ்த்துக்கள் நன்றி. தேவ சார் ஒரு நிமிஷம் அந்த எடுத்துட்டு வாங்க. நான் தேவாவை அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான கேபி சோதிடர் நம்ம பாலா திருப்பூர்ல இருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்கலாம். நான் 50 ஆண்டுகளாக இந்திய நாடு முழுவதும் என்னென்ன புத்தகங்களை படிச்சேனோ அதையெல்லாம் என்கிட்ட டவுட் கேட்குறாரு. திருப்பி சொன்னால் புத்தகம் டேபிள் மேலே இருக்குதுங்கிறார். இப்போ எவ்வளவு ஆழமாக கிருஷ்ணமூர்த்தியை நேசிக்கிறாருன்னு பாருங்க. அதனால் இவரையுமே குபேர கலசத்தினுடைய நம்ம சண்முகத்தையுமே இந்த கோஆர்டினேட்டராக திருப்பூருக்கு போட்டிருக்கிறோம். குபேர கலசத்தையெல்லாம் அவர் கூட்டிகிட்டு வந்துடுவார். மறக்காமல் நம்ம காளீஸ்வரி அம்மாவும் பாலாவும் அங்கே தன்னுடைய வாழ்த்துக்கள் சொற்பொழிவெல்லாம் கொடுக்குனேன். இன்னும் கொஞ்சம் ஹைஜாண்டிக்காக போகும். அது எல்லாரும் கேபியில் சொல்லும்போது இதே மாதிரி நிறைய காரத்துவங்கள் நம்ம காதல் விழுகும்போது நம்மளை அறியாமல்
ஒரு துல்லிய பலனுக்கு வந்துடலாம். அம்மாவுக்கு வந்து நம்ம ஐயா பொன்னாடை பிள்ளைங்க எஸ்ஆர்எம் படிக்க வச்சு பொன்னாடை போத்திருக்கு. இப்படி நடக்கு என்ன அருமையா போத்துங்க பாருங்க. உங்க கலரே பாருங்க எப்படி வருது. இது நம்முடைய ஜோதிட ட்ரஸ்டினுடைய காலண்டர் அம்மாவுக்கு நினைவு பரிசா வழங்குது நம்ம ட்ரஸ்ட். அடுத்தது பாலாவுக்கு ஒன்று எடுங்க. இன்னொரு பொன்னாடை அவருக்கும் நீங்களே போத்தலாம். அருமையா சொல்லிட்டாரு. சர்வீஸ் வாழ்த்துக்கள்ங்க ஐயா, மகிழ்ச்சி. நம்ம ட்ரஸ்ட் சார்பில் வாழ்த்துக்கள். இது வச்சுக்கலாம். நீங்கள் அடுத்த மாதம் 2 பேர் மறக்காம வந்துருங்க. இவர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவார். ரொம்ப துல்லியமான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். மகிழ்ச்சி. நேற்று ஒரு அருமையாக நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார். நான் கேட்டதுக்கு மிக அருமையாக அந்த பாதகத்தை பற்றி இந்த நண்பர் ரொம்ப தெளிவாக பேசினார். வாழ்த்துக்கள்ங்க ஐயா, உங்களுக்கு நேற்று ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. இங்கே சுதா போயாச்சுங்களா? ஓ சரி, மகிழ்ச்சி. மிக அற்புதமாக பேசிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்றுமாறு பாலமுருகேசன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.